கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவா வார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி, அது யோவேல் தீர்க்கதரிசி எழுதின புஸ்தகம், அதில் 2ஆம் அதிகாரம், அதில் 21ஆம் வசனம். யோவேல் 2:21. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இன்றைய தினம் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். இந்த வருடம் நம்ம கரெக்டாக பாதியில் நிற்கிறோம், 5ஆம் மாதத்தில் நிற்கிறோம். ஆனால் இந்த வருடத்தில் தேவன் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் காரியங்களிலே பெரிய காரியங்கள் செய்ய போகிறார். பெரிய காரியங்கள்னா என்ன? இதுவரைக்கும் கைகூடாத காரியங்கள், குடும்பத்திலே இருக்க போராட்டங்கள், பிரச்சனைகள் அனைத்தும் தேவன் நிர்மூலமாக்க போகிறார். சந்தோஷம், சமாதானத்தால் உங்களை நிரப்ப போகிறார். குடும்பத்துக்குள்ள சண்டை இருக்கலாம், அப்பா அம்மாக்குள்ள சண்டை இருக்கலாம், கணவன் மனைவிக்குள்ள சண்டை இருக்கலாம், வீட்டுக்கு வந்த மருமகளோட சண்டை இருக்கலாம், மருமகன் வாழ்க்கையை பிடிக்காமல் இருக்கலாம், பிறந்த பிள்ளைகளோட சமாதானம் இல்லாமல் இருக்கலாம், வேலை பார்க்குற இடத்துல இருக்கலாம், தொழிலில் இருக்கலாம், நண்பர்கள் மத்தியில் இருக்கலாம், நீங்கள் இருக்கிற வீடுகளில் அக்கம் பக்கம் குடியிருந்தவங்களோட இருக்கலாம். எல்லாத்துலேயும் பிரச்சனைகள் இருக்கலாம். பிரச்சனை இல்லாமல் மனிதன் கிடையாது. ஆனால் தேவன் என்ன சொல்றாரு பாருங்க, மகிழ்ந்து களி கூறு, பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் உங்கள் நடுவில் பெரிய காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறார். இந்த வருடம் நீங்கள் பெரிய காரியங்களை எதிர்பார்க்கும் வருடமாக இருக்கும். உங்களுக்கு இந்த ஒரு காலத்தில் நீங்கள் கர்த்தரிடத்திலிருந்து பெரிய காரியங்களை பெற்றுக்கொள்ள போகிறீங்க. உங்கள் நோய் இருக்கலாம், ஒருவேளை கடன் பிரச்சனை இருக்கலாம், தீராத நோய்களாக இருக்கலாம். டாக்டர் சொல்லியிருப்பாங்க, இதில் கோப்பே இல்லைங்க, ஒன்றுமே செய்ய முடியாது, நீங்கள் சாகிற வரைக்கும் மாத்திரை சாப்பிட்டா அவங்க சாகிற வரைக்கும் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தாகணும் அப்படின்னு உலகத்தில் இருக்க டாக்டர் சொல்லுவாங்க. ஆனால் பரலோக டாக்டர் என்ன சொல்கிறாரு பாருங்க, பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார், பெரிய விடுதலை தரப்போகிறார். எதற்கும் பயப்பட தேவையில்லை. நம்ம உலகத்தில் பயந்து கொண்டே இருக்கிறோம். பயம் தான் நமக்கு சத்துரு. பயம் தேவன் கொடுக்குற காரியம் கிடையாது. பயம் உலகத்தின் அதிபதி கொடுக்குற காரியம். நாளைக்கு என்ன ஆகுமோ, நாளைக்கு என்ன ஆகுமோ, குடும்பத்தில் என்ன ஆகுமோ, வேலை என்ன ஆகுமோ, இதெல்லாம் உலகத்தின் அதிபதி கொடுக்குற காரியமோ. கர்த்தர் கொடுக்குற காரியம் என்னவென்றால் மகிழ்ச்சி, மன மகிழ்ச்சி தான் கர்த்தர் கொடுக்குற காரியம். அதனால தான் இந்த தினம் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் தேவ பிள்ளைகளே, கர்த்தர் அவங்க ரொம்ப அழகாக சொல்கிறாரு. என்ன காரியம் என்று தேவன் அழகாக சொல்கிறார், மகிழ்ந்து களி கூறுங்கள். நீங்கள் மகிழ்ந்து களி கூறும்படியாக கர்த்தர் உங்களை அழைக்கிறார். எந்த போராட்டமாக இருந்தாலும் பரவாயில்ல, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்கள், தேவனே நான் உண்மை நம்பி இருக்கிறேன், நான் உம்முடைய பிள்ளை, நான் உங்களை தேடி கொண்டிருக்கிற பிள்ளை, நான் இரவும் பகலும் இடைவிடாமல் உண்மை நம்பி கொண்டிருக்கிற பிள்ளை, நான் மகள் நான். ஆனால் நான் எந்த பிரச்சனை எல்லாத்தையும் உங்கள்கிட்ட கொடுத்துருவேன். இந்த பிரச்சனை இனி ஏன் பிரச்சனை கிடையாது, இந்த போராட்டங்கள் ஏன் போராட்டங்கள் கிடையாது, இனி இதெல்லாம் உங்களோட போராட்டங்கள், உங்களுடைய பிரச்சனைகள்னு தைரியமாக தேவன்கிட்ட சொல்லுங்கள், தைரியமாக கர்த்தர்கிட்ட சொல்லுங்கள். கர்த்தரிடத்தில் சொல்லும் பொழுது கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ண வல்லவராக இருக்கிறார். வசனத்தான் திருப்பி படிக்கிறேன் பாருங்களேன். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய காரியங்கள், பெரிய அடையாள அற்புதங்கள் செய்யும் காலம் இது. அதை பெற்றுக்கொள்வதற்கு நாம் தயாராகுவோம். ஆமென். ஜெபிப்போம். எங்களை அதிகமான அன்பின் பரலோகிதாவே, கர்த்தாவே, நீர் எங்களிடத்தில் பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தராகிய நான் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய காரியங்கள் செய்வேன் என்று சொன்னதற்காக நன்றி தகப்பனே. பெரிய காரியங்களை உங்களிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள நீர் எங்களை அழைப்பதற்காக நன்றி ஆண்டவரே. கேட்கிறவன் பெற்றுக்கொள்கிறான் என்பது போல தகப்பனே, நாங்கள் உங்களிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்கிறோம் அப்பா. இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் தகப்பனே வாய்த்தினாவை எடுத்து கொடுங்கப்பா. அவர்கள் உற்சாகத்தினாவையில் அவர்களை நிரப்புவேன் என்பதற்காக நன்றி ஆண்டவரே. தங்கள் தேவைகள், போராட்டங்கள் அனைத்தையும் உம்மிடத்தில் சமர்ப்பித்து தகப்பனே, உம்மிடத்திலிருந்து அநேக அடையாள அற்புதங்களை அவர் பெற்றுக்கொள்ள போவதற்காக நன்றி ஆண்டவரே. தகப்பனே, நீர் அவர் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை, அடையாள அற்புதங்களை, அதிசயங்களை செய்வேன் என்பதற்கான நன்றி ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம்ப்பா. இயேசுவின் மூலமாக கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.